எரிக் மான்ஸ்ஃபீல்ட் என்பவர் ஒரு சிறந்த வைத்தியர். தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பற்றி தான் கற்றுக்கொண்ட சிறந்த பாடங்கள் தன்னிடத்தில் வைத்தியத்திற்காக வருபவர்களிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். சகோதரி சிஜே என்பவர் இதற்கு முன்பு 6 முறை கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். கழுத்தில் ஒரு பெரிய கட்டியோடு மீண்டும் மருத்துவரை பார்க்க வந்தார் சிஜே. அவர்கள் கட்டியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார் டாக்டர். சோதனை முடிந்து அதற்கான ரிப்போர்ட் வந்தது. அதை எடுத்துக்கொண்டு டாக்டர் மிஸ் சிஜே இருந்த அறைக்கு சென்றார். அவர்களை பார்த்து, சகோதரியே, இந்த ரிப்போர்ட்டை குறித்து நான் உங்களிடம் பேசுவதை குறித்து வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு மீண்டும் கேன்சர் வந்திருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து டாக்டர் அவர்களிடம் சொல்லும் முன் மிஸ் சிஜே டாக்டருடைய கரங்களை பற்றி கொண்டு, டாக்டர், நாம் ஜெபிக்கலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நாம் ஜெபிப்போம் என்றார். சிஜே ஜெபிக்க தன்னுடைய தலையை தாழ்த்தினார். டாக்டரும் ஜெபிப்பதற்காக தலையை தாழ்த்தினார். அப்பொழுது சிஜே சுருக்கமான அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஆண்டவரே, மீண்டும் நீர் செய்யும், ஆமேன் என்பதுதான் அவர்களின் சுருக்கமான ஜெபம். ஜெபித்து முடித்தவுடன் இருவரும் ஒருவரை ஏறிட்டு பார்த்தார்கள். டாக்டர், 6 முறை எனக்கு கேன்சர் வந்தது. 6 முறை அதிலிருந்து நான் குணமாக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு என்னை தெரியும், எனக்கு ஆண்டவரை தெரியும். எனவே நீண்ட ஜெபம் எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் நான் சரியான ஜெபம் செய்ய வேண்டும் என்பதே முக்கியமானது என்று கூறினார்கள். நமது வாழ்க்கையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக கடவுள் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்தால், நாம் கடந்து வரும் பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் எதுவாயிருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் அவரே நம்மை வழிநடத்துவார் என்று பூரணமான நம்பிக்கை நாம் வைக்கலாம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்றும் உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு கற்றுத் தருவார். அவருடைய திட்டமே நமக்கு சிறந்த திட்டமாக இருக்கும். அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா?